வணக்கம். நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது தன்னோட பேர்லயே கருணைய சுமந்திருக்கிற ஒரு அற்புதமான இடத்த பத்தி. திருக்காரகம், அதாவது கருணை மழை மேகம். வாங்க, இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தையும் அங்க இருக்கிற இறைவனோட மகிமையும் பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தோட மைய கருத்தே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. அதாவது, வானத்துல இருக்கிற ஒரு கார்மேகம் பூமிக்கு மழைய கொடுக்குது. ஆனா அதுக்கு பதிலா எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல. இந்த பிரதிபலன் பாராத கருணை தான் நாம பார்க்க போற தெய்வத்தோட அடிப்படை குணம். நம்மளோட இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, சரித்திர புகழ்பெற்ற கோயில்களின் நகரமான காஞ்சிபுரத்துல தான். அங்க ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருந்தாலும் நாம இப்ப பார்க்க போற இந்த இடம் ரொம்பவே தனித்துவமானது. ஆமாங்க, நாம முதல்ல பார்த்தோமே அந்த மழை மேகம், அதே மாதிரி தன் பக்தர்கள் மேல கருணைய மழையா பொழியிற ஒரு தெய்வம் அங்க இருக்கு. அந்த தெய்வத்துக்கும் இந்த இயற்கை உவமைக்கும் என்ன தொடர்பு? அதுதான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சமே. சரி, அந்த தெய்வம் யாரு, அந்த இடம் எதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். அந்த தெய்வம்தான் ஸ்ரீ கருணாகர பெருமாள். அவர் அருள் பாலிக்கிற அந்த தலம் திருக்காரகம். இது எங்க இருக்குன்னா, உலகளந்த பெருமாள் கோயில் வளாகத்துக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு ஏன் திருக்காரகம்னு பேர் வந்தது? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இல்ல, 2 அழகான கதைகள் இருக்கு. இப்ப பாருங்க, 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, கார் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல மழை மேகம்னு அர்த்தம். பெருமாளோட நிறமும் கார்மேகம் மாதிரி, அவரோட கருணையும் அந்த மேகம் பொழியிற மழை மாதிரி. அதனால இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, கர்க்கருங்கிற ஒரு மகரிஷி தவம் செஞ்ச இடம் இது. அதனால கர்க்கர் அகம், அதாவது கர்க்கரின் இருப்பிடம்ங்கிறது காலப்போக்குல மருவி காரகம்னு ஆயிடுச்சு. பாத்தீங்களா, 2 அர்த்தமுமே எவ்வளோ அழகா பொருந்தது. நாம 2ஆவதா ஒரு காரணம் சொன்னோம் இல்லையா, கர்க்க மகரிஷின்னு. வாங்க இப்ப அந்த கதைக்குள்ள போலாம். இந்த கோவிலோட வரலாறே அந்த மகரிஷிய சுத்தி தான் இருக்கு. கர்க்க மகரிஷியோட ஆன்மீக பயணம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவருக்கு மெய்ஞானம் வேணும், உண்மையான அறிவு வேணும்னு ஆசை. அதுக்காக இந்த இடத்துல உட்காந்து கடும் தவம் பண்றாரு. அவரோட பக்திய பார்த்து மனமிறங்கின பெருமாள் அவருக்கு கருணாகரராக காட்சி கொடுக்கறாரு. பாருங்க, ஒரு பக்தனோட உண்மையான தேடலுக்கு கடவுள் கொடுத்த பதில் இது. சரி, கதை அப்படி இருக்கட்டும். இப்போ அங்க இருக்கிற சுவாமியோட திருவுருவத்தை பத்தி பாப்போம். அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இங்க இருக்கிற மூலவர் பேரு ஸ்ரீ கருணாகர பெருமாள். தாயார் பத்மமணி நாச்சியார். பெருமாள் இங்க ஆதிசேஷன் மேல அமர்ந்த கோலத்துல, அதாவது வீற்றிருந்த நிலையில காட்சி தராரு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தெற்கு திசையை நோக்கி இருக்காரு. ஏன் தெற்கு திசை அவ்வளவு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, பொதுவா தெற்கு திசைங்கிறது மரணதேவனான யம தர்மராஜாவோட திசை. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற அந்த மரண பயத்தை போக்குறதுக்காக தான் பெருமாள் அந்த திசையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காருன்னு ஒரு நம்பிக்கை. எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் பாருங்க இது. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டா என்ன விசேஷமான பலன் கிடைக்கும்? அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல, இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடமே ரொம்ப அபூர்வமானது. ஏன்னா, உலகளந்த பெருமாள் கோயில்னு ஒரு பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த வளாகத்துக்குள்ளேயே 4 திவ்ய தேசங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கோயிலுக்குள்ள 4 தனித்தனி திவ்ய தேசங்கள். அந்த 4 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணுதான் நம்ம திருக்காரகம். பாக்குறதுக்கு சின்ன சன்னதியா இருக்கலாம், ஆனா ஒரு பெரிய கோயில் வளாகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு குட்டி பவர் ஹவுஸ் மாதிரி இது. அப்போ இங்க வேண்டிக்கிறதால கிடைக்கிற முக்கியமான பலன் என்ன தெரியுமா? வாழ்க்கையில ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, அடுத்து என்ன பண்றதுனே தெரியல, மனசுல ஒரு தெளிவே இல்லாம இருக்கிறவங்க, அவங்க இந்த கருணாகர பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டா மனசுல ஒரு தெளிவு பிறக்கும்னு உறுதியா நம்புறாங்க. இத எப்படி சொல்லலாம்னா, கார் மேகம் சூழ்ந்து இருட்டா இருக்கும்போது அந்த மேகம் விலகுனதும் டக்குன்னு சூரியன் பிரகாசமா தெரியும் இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம மனசுல இருக்கிற குழப்பம்ங்கிற மேகம் விலகி தெளிவுங்கிற சூரியன் பிரகாசிக்கும். சரி, நாம இப்போ இந்த தகவல்களோட முடிவுக்கு வர்றோம். ஆனா உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எல்லாமே ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான் இருக்கு. நம்ம ஒண்ணு செஞ்சா பதிலுக்கு ஒண்ணு எதிர்பார்ப்போம். ஆனா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் மழைய கொடுக்கற அந்த கார்மேகம் மாதிரி, இல்லனா அந்த கருணாகர பெருமான் மாதிரி நம்மால இருக்க முடியுமா? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.